எல்லாருக்கும் வணக்கமுங்க. நம்ம காட்டுல குச்சி கிழங்கு போடலான்ட்டு காட்ட உழுது விட்றதுக்கு வண்டி வர சொல்லியாச்சு. காடை உழுது விட்டுட்டுருக்குறாங்க. வண்டிக்கு பின்னாடி பாருங்க கொக்கும் காக்காயுமா நம்மளுக்கு நன்மை செய்கிறதுக்காக அங்கே இருக்க பூச்சிங்களாம் பிடிச்சி தின்னுட்டு அழகாக பறந்துட்டு இருந்ததுங்க. அடுத்த நாள் காட்டுக்கு ஆள் விட்டு 4க்கு 4 இடைவெளியில் 2 அடி ஒசரத்துக்கு மேட்டுப்பாத்தி அமைச்சாச்சுங்க. மேட்டுப்பாத்தி அமைச்சு முடிக்கிறதுக்கே அரைப்பொழுது ஆகி போச்சுங்க. மீதி அரைப்பொழுது காட்டை ஆற போட்டுட்டு அடுத்த நாள் காத்தால வெள்ளனே குச்சி எடுக்க போயிட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சோனதுலேருந்தே மழை நச நசன்னு பெஞ்சிட்டே இருந்ததுங்க. பைபாஸில் போயிட்டுருக்க டக்குன்னு வண்டியை லெஃப்ட்டில் விட்டுட்டானுங்க. பார்த்தா அது ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டுருக்குதுங்க. போக போக பாதையும் தெரில ஒன்றும் தெரில அந்தளவுக்கு இருக்குது. அதில் தான் வண்டி வாசலில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே ஃபுல்லாக வயல் அடிச்சிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்ததுங்க. இதாங்க குச்சிக்கிழங்கு காடு. என்னடா வெறுங்காட்டை காமிக்கிறாள்னு பார்க்குறீங்களாக்கு. இது 1½ ஏக்கரால் குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. அறுவடை முடிஞ்சது. 27 டன் எடுத்தாங்களாம். நல்ல மகசூல்னு சொல்லி சொன்னாங்க. காட்டில் இறங்குனோன்னையும் நான் பார்த்த முதல் விஷயம், இவ்வளோ பெரிய காட்டில் இத்தினோண்டு வீட்டை யார் கட்டினாங்கன்னு தெரில. இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வீடு யாரோடன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தம்பி அம்மா எல்லாம் குச்சி எடுக்க வந்தேங்க. நல்ல நல்ல குச்சியாக பார்த்து தம்பி எடுத்து கொடுத்தானுங்க. அம்மா கொண்டு போய் வண்டியில் போட்டுச்சு. தம்பி அடுக்கி வச்சானுங்க. எவ்வளோ நம்மளுக்கு காட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. காட்டை கொஞ்சம் கை வேலை பார்க்க வேண்டியது இருந்துங்க. பார்த்து முடிச்சுட்டு தம்பியும் பாப்பாவும் ஓஸ் இழுத்து போட்டுட்டாங்கங்க. குச்சிக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கரணையாக நறுக்கியாச்சுங்க. நறுக்குனதை வீடியோ எடுக்க முடியல. ஸ்டோனு மழை, அதனால் நறுக்குனதை எடுக்க முடியலைங்க. அடுத்தது பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து எங்கெங்கே நடணுமோ அங்கெல்லாம் குச்சிங்களை வரிசையாக வைக்க சொல்லியாச்சு. அடுத்து பிள்ளைங்களாம் குச்சி வைக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம். வளர்கிற பிள்ளைங்க வச்சா நல்லா வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை. பிள்ளைங்க தான் குச்சி வச்சாங்கங்க. அதுக்கடுத்து நான் அம்மா தம்பி எல்லோரும் அடுத்தடுத்து நட ஆரம்பிச்சிட்டோம். காடு ஃபுல்லாக நட்டு முடிச்சாச்சு. முழுசாக நட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா பாத்திக்கு மாற்றி 4 அடி இடைவெளி விட்டுருக்குறோமுங்க. அதே மாதிரி குச்சிக்கு குச்சியும் 4 அடி இடைவெளி விட்டுருக்கோம். எதுக்குன்னா காத்தோட்டம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோமுங்க. 2க்கு 2 இடைவெளிலையும் நம்ம சமதளத்தில் கன்று வச்சுருக்குறோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் வருதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.